ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷனை பற்றினதுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான் இந்த படம் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசுது. ஸோ ஒரு ஹீரோ, அந்த கேரக்டர் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான கதைகள் தான் நம்ம பண்ணுவோம். அப்படி தான் வரும், அப்படி தான் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இந்த படம் நான் பெரிய ஆள் இல்லை, இங்கே இருக்கவங்க பெரிய ஆள்ன்றது இல்லை, இந்த மண்ணும் மக்களும் ரொம்ப ரொம்ப உயர்வானவங்க, அவங்களுக்குள்ள ஒரு போராட்ட குணம் இருக்குது, அதை காட்டுறதுக்கான படம் தான். செழியன்றது அது சினிமாவில் இருக்கிற ஒரு தனி கேரக்டர், அப்படி சிலர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. செழியன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தான். இங்கே இருக்கிற எல்லாருமே செழியன் தான், இந்த படத்தோட கேரக்டர் தான். நெகட்டிவிட்டி எப்படி இக்னோர் பண்ணுறதுன்னு கேட்கணும், அப்படியே இக்னோர் பண்ண வேண்டியதுதான். பராசக்தி ஹீரோடா போ, சூப்பர். தியேட்டருக்கு போ ப்ளீஸ் போ. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊரில் திருச்சியில் நான் நிறையா தடவை சுற்றிக்கிட்டு இருந்தேன் இந்த ரோட்டில், இந்த சைடு இதே கிரவுண்டில் எக்ஸிபிஷன் நடக்கும்போதெல்லாம் நான் வந்திருக்கேன். நான் அப்போ அங்கே இருக்கும்போது ஸோ அங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம திருச்சி மக்களை பார்க்குறது அதை விட இன்னும் கூடுதல் சந்தோஷம். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நான் காலேஜ் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ் பண்ணது, அங்கே நிறைய பேர் கை தட்டினது, அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு காரணம் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். நான் உண்மையிலே இவ்வளோ பேர் எதிர்பார்க்கல. நான் ஒரு குட்டி ஈவெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சூப்பர். ஃபஸ்ட்டு ஆகாஷ் பாஸ்கர், இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்ற கான்செப்ட் ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்கும்போது இது சும்மா பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. பட் அங்கே கிடைச்சது கிட்டத்தட்ட 1,00,000 பேர்னு சொன்னாங்க. 90,000+ அவ்வளோ பேர் அதை பார்த்துட்டு போனாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் ஆகாஷ்கிட்ட கேட்டேன், நெக்ஸ்ட் என்ன பிளான் கேட்டேன். நெக்ஸ்ட்டு நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அண்ணன் நம்ம ஊர் தானே அப்படின்னு சொன்னார். திருச்சி. ஆகாஷும் கேம்பியன் ஸ்டூடெண்ட், அவர் ஜூனியர், நானும் கேம்பியன் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஹாய். இங்கே நடக்குதுன்றது சந்தோஷம். ஒரு 1965 1965 நடக்கிற படம் இது. ஸோ அந்த படத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்தாலும் ஓகே, இல்லை படம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னாலும் ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது எல்லா டைமும் இது பண்ண முடியாது. இப்போ என்னுடைய மற்ற படங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா 65 இருக்க காலகட்டத்தில் இருக்க பொருட்கள் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு 60 வருஷம் தாண்டி வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இது. இங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க பாருங்கள். இந்த படம் என்ன பேசுதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த கதை உண்மை சம்பவங்கள் அடிப்படையானது, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். அதுவும் எப்படின்னா, நம்ம மொழிக்காக, மண்ணுக்காக, தமிழுக்காக உயிரை விட்ட நிறையா பேர், அவங்களுடைய முயற்சி என்ன, தியாகம் என்னங்கிறத அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரியான படம் தான் இந்த படம். இவ்வளவு பெரிய ஒரு நேர்மையான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் எல்லாம் இதை பண்ணுறதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய கதைக்கு தான் இவங்களும் தேவைப்படுறாங்க. நான் அதர்வா ப்ரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதர்வா பிரதர் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கேன்னாரு. அவர் மாதிரி ஒரு சாமிங்காக ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டரை கூட்டிகிட்டு சின்ன பார்ட்லாம் பண்ண வைக்க சொல்லி டெஃபினட்டாக கேட்க மாட்டோம். அவரும் பண்ண மாட்டார், அதுவும் தெரியும். அவருடைய ரோல் சின்னதுரைன்னு என்னுடைய தம்பியாக அதில் நடிச்சிருக்காரு. இப்போ உண்மையிலே பிரதர்ஸ் ஆகிட்டோம், ஒரு அண்ணன் தம்பி கதை இது. ஸோ அதர்வா அவர்களுக்கான இம்பேக்ட், அவர் ரோல் இந்த கதைக்கு கொடுக்குற இம்பேக்ட், படத்துக்கு கொடுக்குற இம்பேக்ட் ரொம்ப பெருசு. அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது புரியும். எவ்வளோக்கு எவ்வளோ அவர் சாமிங்காக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ரெபலாகவும் இருக்கிறாரு. அண்ட் ஸ்ரீலீலா, அவங்களோட டான்ஸ், க்யூட்னஸ், அதை தாண்டி அவங்களும் ஒரு ரிபல், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க. பேசிக்காக இந்த படம் ஒரு ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷனை பற்றினது. இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான் இந்த படம் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசுது. ஸோ அப்படி ஒரு ரோல், ரத்னமாலான்ற ரோல் ஸ்ரீலீலா ஓடுது. ஸோ அவங்களோட ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ், அது ஒரு பேக்கேஜாக தான் இருக்கும் அவங்களோட ரோல். அண்ட் ரவிமோகன் சார்,
இன்னைக்கு காலையில் நேற்று காலையில் கூட அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வில்லன், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு நான் வில்லன், அப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 35 ஃபிலிம்ஸ் மேலே ஹீரோவாக நடித்த ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ரோல் ஒத்துக்கிறாருன்னா இது ஒரு வில்லன் ரோல் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ். அண்ட் அதே மாதிரி அவர் ஆள் பார்க்குறதுக்கு பயங்கர ஸ்டைலாக இருக்கார், அது நமக்கு தெரியும். அதனால் ஸ்டைலிஷான வில்லனாக வந்து போயிடுவார் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆளாக இந்த படத்தில் வந்திருக்காரு. பட் அதை எவ்வளவு கிரேஸாக பண்ண முடியும், அங்கே தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில் டேலண்ட் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அண்ட் எங்கள் எல்லாரையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது சுதா மேம். அவங்களோட இறுதி சுற்று பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததில்ல? அதே மாதிரி சூரரை போட்டு பார்த்துருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற படம் பராசக்தி. ஸோ அவங்களுடைய ஸ்கிரிப்டும் அவங்களும் தான் காரணம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு. அண்ட் ஜிவியோட 100th ஃபிலிம். ஸோ ஒரு சாலிட் டீம், ஒரு சாலிட் ஃபிலிம், சாலிட் கண்டென்ட்டோட நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து நான் தான் சில படங்கள், மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஒரு ஹீரோவாக நம்ம பண்ணும்போது ஒரு ஹீரோ அந்த கேரக்டர் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான கதைகள் தான் நம்ம பண்ணுவோம். அப்படி தான் வரும், அப்படி தான் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இந்த படம் நான் பெரிய ஆள் இல்லை, இங்கே இருக்கவங்க பெரிய ஆள்ன்றது இல்லை, இந்த மண்ணும் மக்களும் ரொம்ப ரொம்ப உயர்வானவங்க, அவங்களுக்குள்ள ஒரு போராட்ட குணம் இருக்குது, அதை காட்டுறதுக்கான படம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிற விதமாக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போராட்டம் பற்றி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பசங்களை கூட்டிகிட்டு போய் இந்த படம் காமிங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றது இந்த படத்தில் தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் மறுமுறை நன்றி. இங்கே இவ்வளோ பேர் இப்போ வந்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்புறோம். நான் திருச்சியில் இன்னும் நான் ஏற்கனவே போன இடத்துக்குலாம் நான் போகணுன்னு நினச்சேன், ஆனால் போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லா இடத்தையும் திரும்ப பார்க்கணும். தேங்க்யூ, லவ் யூ ஆல் எல்லாருக்கும் லவ் யூண்ணா. சில கேள்விகள் மட்டும் இருக்குண்ணா. இங்கே வாங்க, இப்படி வாங்க ஐயா, இப்படி வந்து நில்லுங்க. ஹாய் 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 அண்ணே, அந்த தேங்க்யூ அந்த ரிலீஸ்னாலே அந்த இங்கே வாங்க. எக்ஸாம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் வரும். நாளான்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் இருக்குது, பராசக்தின்ற எக்ஸாம். எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, எவ்வளோ பதட்டமாக இருக்குது, அந்த டென்ஷன் எல்லாமே இருக்குமா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும்போது? அதே மாதிரி தான் பராசக்தி. ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொன்று இருக்கும். ஏன்னா ஒரு சில படங்களில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருப்போம், அது எப்படி ரீச் ஆக போகுதுன்னு. இப்போ வந்து மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்றது மட்டும்தான், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணியிருக்கோம். பட் எப்போவுமே நான் ஒன்று மட்டும் பிலீவ் பண்ணுவேன், நம்மளோட இன்டென்ட்டும் கண்டென்ட்டும் நல்லா இருந்தால் படம் நல்லாயிருக்கும் அப்படின்றது, எல்லாமே நல்லா இருக்குன்றதான் என்னுடைய பிலீவ். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கோம் இந்த படம். ஸோ அதனால் இப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு இதில் எதெல்லாம் நம்ம ரசித்து எதெல்லாம் அவங்க ரசிக்க போகிறாங்க, இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் நான். இந்த படம் எல்லாருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ அவங்க ரியாக்ஷனுக்கு தான் வெயிட்டிங். செலியன் நீங்கள் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும், படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக டப்பிங், ஃபைனல் அவுட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம். செலியன் எவ்வளோ ஃபயராக இருக்கார். செழியன்றது வந்து அது சினிமாவில் இருக்கிற ஒரு தனி கேரக்டர், அப்படி சிலர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. செழியன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தான், இங்கே இருக்கிற எல்லாருமே செழியன் தான், இந்த படத்தோட கேரக்டர் தான். அதான் சொல்கிறேன், அதை பார்க்கும்போது அந்த உணர்வு வரும் டெஃபினட்டாக. வீட்டில் எப்போயாவது செழியன் வந்து போவாரா? வீட்டில் செழியன் வந்து போவாரான்னா இல்லை, இதில் கொஞ்சம் ஃபோர்ஸான ஒரு ஆள். நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நீங்களே தான் சொன்னீங்களே, நம்ம ரொம்ப சாஃப்டாக அழகா அப்படியே பேசாமல் இருந்துட்டு போகிறது. செழியன் அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸான ஆள். சூப்பர்ண்ணா. அந்த நான் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த இக்னோர் நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டியே பாவப்படுற மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சூப்பராக அந்த நெகட்டிவிட்டியை எப்படி இக்னோர் பண்ணுறது, ஒரு சில டிப்ஸ் சொல்லலாமா? இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு டிஜிட்டல்லாம் நிறைய எவால்வ் ஆகணும்னா நெகட்டிவிட்டி எப்படி இக்னோர் பண்ணுறதுன்னு கேட்கலாம். அப்படியே இக்னோர் பண்ணிட்ட வேண்டியதுதான். அது தனியாக அதுக்கு நம்ம கிளாஸில் அதை பற்றி ரொம்ப எப்போவுமே நெகட்டிவான விஷயங்கள் தான் டக்குன்னு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அது இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து அதில் ஒரு செக்டர், மொத்த சோஷியல் மீடியாவே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ கனெக்ஷன்ஸ் நடக்குது. பட் நெகட்டிவ் தான் டக்குன்னு இதாகும். பட் ஆனால் பேஸின்னு ஒன்று இருக்குல்ல, பாசிட்டிவிட்டி ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும், ஒரு மரம் மாதிரி. ஆனால் அதுதான் லைஃப் டைமுக்கு நிற்கும்னு நான் நம்புவேன். அதனால அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறது. சூப்பர்ண்ணா. இது வந்து ஃபேன்ஸோட ரெக்வெஸ்ட். சிவாஜி படத்தில் நம்ம தலைவர் சொல்லியிருப்பார், பராசக்தி ஹீரோடா அப்படின்னு.
ஸோ இப்போ நீங்களும் பராசக்தி ஹீரோ, அதை திருச்சி மண்ணில் அந்த டயலாக் உங்கள் ஸ்டைலில் சொன்னீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் தான் சொன்னேன், பராசக்தி ஹீரோ எப்பவுமே நடிகர் திலகம் அவர்கள் தான். இது அவருடைய பிளெஸிங் தான். ஸோ அந்த டைலாக் ஓகே நான் சொல்கிறேன், அது தலைவரோட டைலாக் ரொம்ப ஃபேவரட். அது பராசக்தி ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் இன்ஸ்பிரேஷன், ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன் தான். நீங்கள் ஏவியில் கூட சொல்லியிருந்தீங்க ஓடிட்டே இருப்பீங்கன்னு. ஓடிட்டே இருங்க, தண்ணி பாட்டில் மாதிரி அன்பை எடுத்துகிட்டு உங்கள் கூடவே வருவோம், உங்களை இன்னும் வேகமாக ஓட வைப்போம். எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம், சேர்ந்து ஜெயிப்போம், அவ்வளோதான். வில் வின் பிக். தேங்க்யூ, லவ் யூ ஆல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் ஒன்றுமே யோசிக்காதீங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அன்பு. அண்ட் இது என்னோட செகண்ட் டைம் ட்ரிச்சியில். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காலேஜ் இவெண்ட்டில் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ met எஸ்கே சார். அண்ட் அங்கே நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஐ ஆல்சோ காட் திஸ் ஃபில்ம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூங் ஆர் ப்ரொடியூசர்ஸ், டான் பிக்சர்ஸ், அப்புறம் ஆகாஷ் சார். இப்படி ஒரு ஐ திங்க் ஈவன் ஃபார் ப்ரொமோஷன் பராசக்தி வேர்ல்ட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணது இஸ் வெரி வெரி க்ரியேட்டிவ். ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் தெம் அண்ட் தேர் ஃபேமிலி டு அஸ். ஸோ அண்ட் இந்த வேர்ல்ட் க்ரியேட் பண்ணதுக்கு மை டிரெக்டர் சுதா குங்காரா மேம் and enter adukku for all of y'all, the audience, for entering this world of Parasakti. Thank you so much. SK sir, I know you're from Trichy. adukku da enakku I can imagine eppadi neenga ella how you would be with the experience I had with sir. Ravi sir, ungala debut as a villain, and Atharva sir, I think your charm is something everyone talks about. Now, I think you said it very correctly. In the padam or a kelvi. So Parasakti, as you very rightly said, or a kelvi or a responsibility. And idukapra alla padam pesudhu. So na silent avre. Jan 10th release avudhu. Please come to theaters in the Jan 10th Parasakti paakradhukku. And na wait pandra theaterla. Thank you. Sila questions irukku. I have some questions. Okay. சுதா மேமோட படங்களில் வந்து அந்த ஃபீமேல் கேரக்டரை அவங்க ஆர்க் பண்ணுற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மனசில் பதியும். அது நம்ம அடுத்தடுத்து அவங்களோட படங்களில் பார்த்துக்கிட்டே வரும். இந்த படத்தில் ரத்தினமாலாவை நாங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், ஒரு ரெபெல், ஒரு ரெவல்யூஷனரி கேரக்டர். அண்ட் அந்த பீரியட்க்கு அப்படி தான் ஒரு ஐ திங்க் ஷி வாஸ் அஹெட் ஆஃப் டைம். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் பண்ணது எனக்கு கூட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் யா, இந்த பொண்ணு அன்பு, த வே ஷி ஷோஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், பட் இட்ஸ் வெரி க்யூட், இட்ஸ் வெரி நைஸ். கொஞ்சம் ரெபெல்லாக, கொஞ்சம் ஹார்ஷாக, ஆனால் இந்த பொண்ணு ஸ்வீட் தான், பரவாயில்ல. ஸ்வீட் தாங்க. நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கூட எஸ்கே அண்ணாவை பார்த்து போ 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 அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்கல்ல, எங்களுக்காக அந்த போ மட்டும் சொல்லலாமா உங்கள் ஹீரோவை பார்த்து? அது இல்லை உங்கள் ஃபேன்ஸை பார்த்து, இல்லை என்னை பார்த்து கூட சொல்லலாம். நல்லா இருந்துச்சு மேம், அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. போ சூப்பர். தியேட்டருக்கு போ ப்ளீஸ் போ, இந்த ஸ்டேஜை விட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்லலை. ஓகே மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹேவ். நான் சில லைன் சொல்கிறேன், அந்த லைனுக்கு பொருத்தமான நபர்கள் யார் யார் அப்படின்ற சொல்லலாம். இப்போ எஸ்கே அண்ணா இருக்காங்க, ரவிமோகன் சார் இருக்காங்க, அதர்வா அண்ணா இருக்காங்க, சுதா மேம் இருக்காங்க. இவங்க 4 பேர்த்துல யாருக்கு இந்த லைன் பொருந்தும் அப்படின்றத நீங்கள் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே. மோஸ்ட் சீரியஸ் பர்சன் இன் த செட்? சுதா மேம். எப்படி இருக்கும் மேம் ஒரு ஆர்மி கேம்ப்னு கேள்வி? சீரியஸ்னா வேலை பண்ணது ஆப்வியஸ்லி ஒரு டைரக்டர் ஷூஸில் கொஞ்சம் சீரியஸ் தான், ப்ராப்பராக, அவ்வளோதான். ஃபுட் இன் த கேங்? எல்லாரும் ஃபுட்டீஸ் தான். ஆனால் ஐ திங்க் எஸ்கே சார் பாவம் டயட்டில். ஸோ ஓகே, எஸ்கே சார். இந்த பர்சன் வந்தால் செட்டே வைப் ஆகிடும். நான்
இல்லை 4 பேர் தான் சொல்லியிருந்தேன், ஆப்ஷனே இல்லை. ஸ்ரீலீலா, ரத்னமாலா. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் யாரு, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் யாரு? ஓகே, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ரவி சார், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அதர்வா. சார் ரவி சார், இது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சார். படத்துல ஆண்டகனிஸ்டா பார்க்குறோம், ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. ஆமா, கரெக்டா ஒரு வில்லன் மாதிரி. ரீசன் ஏதாவது இருக்கா? ரீசன் ஏதாவது இருக்கா? எதனால? சார், ஐ திங்க் ஐ டோன்ட் நோ. அதர்வா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஐயோ, பக்கா. மோஸ்ட் நாட்டி பர்சன் இன் தி செட். No. சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு நடக்காத மாதிரியே. நான் இல்லை சார் இந்த ஆப்ஷன். இல்லை, நாட்டியா யாரும் இல்லை. யாரும் இல்லை. நாட்டுவா இருக்கு, நாட்டியா இல்லை. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ளீஸ் பி சீட்டட். Thank you so much.